Hari Om. Myself Ganesh, PGT Mathematics from Chinmaya Vidyalaya, Nagapattinam. So, this is regarding 10th, 12th, particularly both 10th and 12th board exam appearing students. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னதான் என்சிஆர்டி 100% நம்ம தரவு பண்ணாலும் நம்ம அடிஷ்னல் சம்ஸுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் நிறைய ரெஃபர் பண்ணதில் இந்த இஏடிங்கிற புக்கு நான் நிறைய வருஷம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரச்சனா சாகர்லேருந்து பப்ளிகேஷன்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. போத் 10th and 12th இது அப்ளிகபிளாக இருக்குது. உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் பேட்டர்ன் இந்த வருஷம் பேட்டர்ன் பார்க்கும்போது 20 MCQs இருக்குது. அதை தவிர 6 2 மார்க் கொஸ்டின்ஸு, 5 3 மார்க் கொஸ்டின்ஸு, 4 5 மார்க் கொஸ்டின்ஸு, ஃபைனலாக 12 மார்க்ஸுக்கு கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ எம்சிக்யூ கலெக்ஷன்லாம் எங்கே போய் தேடுறது அந்த மாதிரி ஒரு கொஷின் வருது. ஸோ அதுமாதிரி பார்க்கும்போது நான் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 15+1 சாம்பிள் பேப்பர்ஸ் இஸ்யூடு பை ரச்சனா சாகர் பப்ளிகேஷன் புக்கு. இது பார்க்கும்போது இதில் இந்த 16 சாம்பிள் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாம்பிள் பேப்பர் லேட்டஸ்ட் சாம்பிள் பேப்பர் இஸ்யூடு பை CBSE, அது சொல்யூஷனோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சாம்பிள் பேப்பர்ஸை 3 ஈஸி லெவல் சாம்பிள் பேப்பர்ஸ், 3 ஆவரேஜ் லெவல் சாம்பிள் பேப்பர்ஸ் ப்ளஸ் 3 டிஃபிகல்ட் லெவல் சாம்பிள் பேப்பர்ஸ்னு 9 நம்பர்ஸ் ஆஃப் சாம்பிள் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 9ல் ஈச் 1 சால்வ்டு. ஃபஸ்ட்டு 1 சால்வ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 2 அன்சால்வ்டு ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் யுவர் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ப்ரீ போர்டு பேப்பர்ஸ் நீங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்ச பார்த்த பிறகு ஒரு குறைஞ்சது 2-3 சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த 4 ப்ரீ போர்டு சாம்பிள் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 4ல் 2 சால்வ் கொடுத்துருக்காங்க. அது நீ வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். 3 அன்சால்வ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நீ டைம் செட் பண்ணி அந்த 3 hours டியூரேஷனில் நீ இந்த 3 ஃபைனல், நான் சொல்கிறது அட் தி எண்ட் ஆஃப் February அந்த மாதிரி சொல்கிறேன். நீ இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 3 டைம் செட் பண்ணி பக்காவாக சால்வ் பண்ணினா இந்த டோட்டலாக 16 சாம்பிள் பேப்பர்ஸ் நீ தரவாக இருந்தீனாக்கா இதில் எல்லா கான்செப்ட்டு இதில் சாம்பிள் பேப்பர்ஸ் சும்மா ஜஸ்ட்டு சம்மை கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிள் பேப்பரை ஃபில்லப் பண்ணி இத்தனை சாம்பிள் பேப்பர்னு இந்த புக்கில் போடலை. எல்லாமே வெயிட்டேஜ் படி இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம், எந்த சம்மும் ரிப்பீட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீ இதை பண்ணினாக்கா உனக்கு சென்டம் எடுக்கிறதுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக 100% சென்டமும் எடுக்கலாம். சென்டம் எடுக்கலைன்னா கூட நீ அந்த நேரத்தில் டென்ஷனாக ஏதோ ½ மார்க் 1 மார்க் இருந்தால் எபோவ் 95 கேரண்டட் இந்த புக்கை நீ யூஸ் பண்ணினாக்க கண்டிப்பாக எடுக்கலாம். சூப்பர்.